குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பேச்சி. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படத்தோட டைட்டில். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் டைட்டில் வச்ச இயக்குனர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப நேரடியாக திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட பேரு பேச்சி. இந்த பேச்சிங்கிற பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வைப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1960, 70களில் பிறந்தவங்களுக்கு தான் வைப்பாங்க. தென் தமிழ்நாட்டில்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் தான் இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த படத்துக்கு டைட்டிலா வச்சு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரூவை பார்க்கலாம். பாலசரவணன், காயத்ரி சங்கர், இவங்க தான் முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த படத்துல. மிச்சம் 3 பேர் நடிச்சிருக்கிறாங்க, அவங்க புதுமுகங்கள். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் அந்த ஒரு காட்டுக்கு போறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல காட்டுக்கு போனவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதுனால ஒரு அமானுஷ்ய சக்தி அவங்க 2 பேர்த்தையும் கொன்னுருது. கொன்னதுக்கு அப்புறமா ஒரு 2 லேடிஸு 3 பசங்க இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போறாங்க அந்த காட்டு பகுதிக்கு. அங்க இருக்கக்கூடிய கைடு மாதிரி இருக்கக்கூடிய பாலசரவணன், அந்த கிராமத்தை சேர்ந்தவர், லோக்கல் கிராமத்தை சேர்ந்தவர், அவர் தான் இவங்களை மலைப்பகுதிக்கு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு காரை ஒரு இடத்துல விட்டுட்டு இல்லீகலா சில தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய சில அமானுஷ்ய விஷயங்கள், இந்த பேச்சினா யாரு, அப்படி அங்க என்னதான் அமானுஷ்ய விஷயங்கள் நடந்தது, இவங்க கூட போற ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்க, ஏன் இறக்குறாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட பேச்சி படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி, கேமராமேன் அழகா படம் பிடிச்சிருக்காரு. கொல்லிமலைய ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஒளிப்பதிவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலசரவனுடைய அந்த நடிப்பு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கார மாதிரியே ரொம்பவே நல்லா யதார்த்தமா நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் காயத்ரி சங்கர், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட், இன்னொரு ஹீரோயின், அப்புறம் இந்த போட்டோகிராஃபரா வர பையன், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல வசனங்களும் நல்லா இருக்கு, பிளாஸ்பேக் காட்சிகளுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம டக்குன்னு டிராவல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாப் தான் லைட்டா அந்த சொன்ன விஷயமே திருப்பி ரிப்பீட் ஆகுற மாதிரி லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே படத்தை முடிச்சிருந்துருக்கலாம். இது செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ இன்னொரு விஷயத்தை கொண்டு திணிச்சது ஏதோ ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா செகண்ட் பார்ட் லீடுக்காக அப்படி ஒரு காட்சியை கொண்டு வந்துட்டாரோ ராமச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ். செகண்ட் ஹாப்ல சில காட்சிகள் ரிப்பீட் ஆகுறது போர் அடிக்குது. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் சொதப்பல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீ செகண்ட் பார்ட் லீடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு ஸ்கிரீன் பிளேலையோ. ஏன்னா செகண்ட் பார்ட் படங்களே தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ஓடாம போயிருக்கு. அதுக்கு அண்மையில வந்த இந்தியன் 2, அதுக்கு முன்னாடி சாமி 2, அதுக்கு முன்னாடி சண்டைக்கோழி 2, நிறைய செகண்ட் பார்ட் படங்கள் தமிழ் சினிமாவில் ஓடவே இல்லை. இவர் எதுக்காக செகண்ட் பார்ட் லீடுக்காக சில காட்சிகளை இணைச்சாருங்கிறது தெரியல. அது சின்ன குழப்பத்தோட ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த பேச்சு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படம் ரொம்ப மோசம் பரவாயில்லன்னு சொல்லிட முடியாது. ஓகேவா இருக்கு. த்ரில்லர் ரசிகர்களுக்கு, பேய் படம் பார்க்க விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும், புரியும். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.